السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நேற்றைய வகுப்பிலே ஹரக்கத்துகள் என்ற தலைப்பில் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் வந்தால் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக பார்த்தோம். அதே தொடரில் வரக்கூடிய இன்னுமொரு குறி அடையாளம் தான் சுகுன் என்று சொல்லப்படுகின்ற இந்த குறி அடையாளம். இந்த அடையாளம் வந்தால் எவ்வாறு நாம் வாசிக்க வேண்டும், ஒரு எழுத்துக்கு இந்த அடையாளம் வருகின்ற பொழுது அதனை எவ்வாறு நாம் உச்சரிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைய வகுப்பிலே நாம் பார்ப்போம். சகோதரர்களே, எமக்கு தெரியும், ஒரு எழுத்து ஃபத்ஹத்துன் செய்யப்பட்டு வருகின்ற நேரத்தில் அதனை அ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும். இதனை ப என்று உச்சரிப்போம். கசரத்துன் வந்தால் இ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும், பி என்று உச்சரிப்போம். லம்மத்துன் வந்தால் உ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும், பு என்று சொல்லுவோம். எனவே ப பி பு என்று உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு எழுத்து சுகுன் செய்யப்பட்டு வந்தால் இதனை நாம் எவ்வாறு உச்சரிப்பது? இதனை இன்று எம்மில் ஓதுகின்றவர்கள், அதாவது எம்மில் சமுதாயத்தில் இருக்கின்ற குர்ஆனை ஓதக்கூடிய மக்களிடத்தில் இதனை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற பதில் இதனை இவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அது பிழையான ஒரு விடயமாகும். ஏனென்றால் ஒரு எழுத்து தனியாக சுகுன் செய்யப்பட்டு வருகின்ற பொழுது அதனை தனியாக வாசிக்க முடியாது. இபு என்று இதனை சொல்ல முடியாது. இபு என்றால் இவ்வாறு வந்தால் தான் இதனை இபு என்று சொல்ல வேண்டும். ஒருவர் இபு என்று சொல்லுகின்ற நேரத்தில் இது இவ்வாறு வந்தால் இது அபு ஆகிவிடும், அல்லது லம்மத்துன் முன்னால் வருகின்ற பொழுது உபு என்று ஆகிவிடும். எனவே ஒரு எழுத்து தனியாக சுகுன் செய்யப்பட்டு வருகின்ற நேரத்தில் அதனை தனியாக வாசிக்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு எழுத்துக்கு சுகுன் வருகின்ற நேரத்தில் அதனை முன்னால் உள்ள எழுத்தோடு இணைத்து தான் நாம் வாசிக்க வேண்டும். ஒரு எழுத்து சுகுன் செய்யப்பட்டு வந்தால் அதனை தனியாக வாசிக்க முடியாது. எனவே முன்னால் உள்ள ஹரக்கத் பெற்ற எழுத்துடன் இணைத்து வாசிக்க வேண்டும். உதாரணமாக தப், ஜர், சஃப், இவ்வாறு நிறைய உதாரணங்களை குர்ஆனிலே பார்க்கலாம். சகோதரர்களே, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். அதாவது இந்த த என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்தை தனியாக வாசிக்கலாம், த என்று அ சத்தத்தில் வாசிக்கலாம். ஆனால் இந்த தேவை நாம் அழித்து விட்டால், இவ்வாறு ஆக்கிவிட்டால் இதனை வாசிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு எழுத்து சுகுன் செய்யப்பட்டு வந்தால் அதனை தனியாக வாசிக்க முடியாது. எனவே இந்த சுகுன் செய்யப்பட்ட எழுத்தை முன்னால் இருக்கின்ற ஹரக்கத் பெற்ற எழுத்தோடு இணைக்கின்ற பொழுதுதான் இதனை வாசிக்க முடியும். ஜர், அதே போன்று சஃப், இந்த ச என்கின்ற இந்த எழுத்தை தனியாக வாசிக்கலாம். ஆனால் இந்த சுகுன் செய்யப்பட்ட எழுத்தை தனியாக வாசிக்க முடியாது. எனவே இந்த எழுத்தை இந்த எழுத்துடன் இணைக்கின்ற பொழுதுதான் வாசிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு எழுத்து சுகுன் செய்யப்பட்டு வந்தால் அதனை தனியாக வாசிக்க முடியாது. முன்னால் உள்ள எழுத்தோடு இணைத்துத்தான் அந்த எழுத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு குர்ஆனில் வரக்கூடிய இந்த சுகுன் என்ற இந்த குறி அடையாளத்தை இவ்வாறு தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.